கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வேத பகுதி. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இந்த வசனம் சர்ச்சுக்கு போற பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை வேற நாட்டுக்குள்ள இணைந்திருக்கேன், இன்னைக்கு தான் நான் அந்த செய்தியை முதல்ல கேட்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு உள்ள வேத பகுதி உங்க குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழ்ந்தால் ஆசீர்வாதமா இருப்பாங்க? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்ன? அப்ப நம்ம நோட் பண்ணிக்கலாம். கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்ன? கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்தால் கண்டிப்பா தேவன் ஆசீர்வதிப்பார். இப்போ யாரெல்லாம் காலையில இணைந்திருக்கிறீங்களோ உங்க எல்லா குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். எப்படி வாழ்ந்தால் ஆசீர்வதிப்பார்? 147ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். தமக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து அப்படின்னாலே ஒரு குடும்பத்திலே தீமையான காரியங்களை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இரண்டாவது, தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். கர்த்தர் எந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, அதிகால வேளையிலே தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் காத்திருக்கிறீங்களோ அவங்க மேல கர்த்தரே பிரியமா இருக்கிறார். அப்ப அந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருவார். 112ஆம் சங்கீதம் 1 முதல் 3 ஆகிய வசனங்களிலே, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தீமையான காரியத்தை வெறுத்து கர்த்தருடைய கட்டளைகளில், கர்த்தருடைய கட்டளை நமக்கு என்ன சொல்லுது, எப்படி வாழணும், அது பிரகாரம் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். யாரெல்லாம் தீமையான காரியத்தை வெறுத்து கர்த்தருடைய கட்டளைக்கு மிகவும் பிரியமா இருக்கிறாங்களோ, கட்டளை எப்படி போட்டிருக்கு, அப்ப அதே போல நான் வாழணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் பிரியமா இருக்கிறாங்களோ அவங்களுடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கும், யாருமே கை வைக்க முடியாது. செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். செம்மையானவர்களின் வம்சம் உண்மையா வாழ்ந்தால் கண்டிப்பா அந்த குடும்பத்தை தேவனே ஆசீர்வதிக்கிறார். அந்த வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அப்போ இன்னைக்கு காலைல வேலை செய்தி என்ன அப்படின்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்ன? இப்போ காலை வேளையிலே ஒரு சில குடும்பங்கள் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. டியூட்டி 9 மணி அப்படின்னா 9 மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும், கம்பெனியில் இருக்கணும். அவங்க சொன்ன இடத்துல அந்த 9 மணிக்கு இருக்கும்போது, அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் அடுத்த ரூல்ஸ் சொல்லுவாங்க. இன்னைக்கு காலையில் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும். அவங்க சொன்ன வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது இந்த உலகத்திலே ஒரு ஆஃபீஸில், ஒரு கம்பெனியில் உள்ள ஒரு சட்டம். பரலோகத்தில் தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, காலைல தூங்கி எழுந்திரிச்ச உடனே கிருபை பெற்றுக்கொள்ள காத்திருக்கணும், தீமையான காரியத்தை வெறுக்கணும், கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும். கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது கட்டளை என்ன போட்டிருக்கு, நம்ம எப்படி வாழணும், அதில் வசனம் நமக்கு அழகாக பைபிளில் எழுதி கொடுத்துருக்காரு. அதில் மிகவும் பிரியமாக இருக்கணுமா? அப்படி நம்ம மிகவும் பிரியமாக இருக்கும்போது அந்த குடும்பம் பூமியில் பலத்து இருக்குமா? அப்போ எந்த குடும்பம் தீமையான காரியத்தை வெறுத்து கிருபைக்கு காத்திருந்து கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருந்து யாரெல்லாம் நாளை தொடங்குறாங்களோ அவங்களுடைய சந்ததி பூமியில் மிகவும்
பிரியமா மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்கிறாங்க. அவங்களுடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கும். கர்த்தர் பிரியமாக இருப்பார். ஏன்னா தேவனோட வார்த்தை கீழ்ப்படுகிறாங்கல்ல, அதுதான் முக்கியம். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். செம்மையானவர்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், உண்மையாக வாழ்கிற ஜனம். செம்மையாக வாழ ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா நம்ம இதயத்தில் வேற கபடு, வேற பொய், வேற தேவையில்லாமல் எந்த ஒரு கோபம், எரிச்சல் எதுவுமே இருக்காது. ஏன்னா அவங்க செம்மையானவர்கள். செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இதெல்லாம் பைபிளில் நமக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட். இந்த கிஃப்ட் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம சின்ன சின்ன காரியங்கள் செக் பண்ணால் போதும். சின்ன சின்ன காரியங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா, தீமையை வெறுக்கணுமா. ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய தீமைகள்லாம் இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் வெறுக்கணும். அது ஒரு முதல் பாயிண்ட். ரெண்டாவது, கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனோட சமூகத்தில் காத்திருக்கணும். ஏன்னா கிருபை பெற்றுக்கொள்ளணும்ல. காலை வேளையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே தேவனோட சமூகத்தில் கொஞ்ச நேரம் காத்திருந்து, அப்பா உங்கள் பிள்ளை வந்திருக்கேன்ப்பா, உங்கள் கிருபை தாங்கப்பா, இன்னைக்கு ஃபுல்லாக என் கூட நீங்கள் வாங்கப்பா, உமக்கு பிரியமானபடி நான் வாழணும்ப்பா, அதுக்கு எனக்கு கிருபை தாங்கப்பா, என் கூட நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டாலே போதும். அப்போ எந்த சூழ்நிலையில காலவேளையில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, அப்போ நம்ம தேவனுடைய பாதப்படியிலே ஒரு சின்ன ஜெபம் பண்ணா கூட அதில் அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. எப்படின்னா, என் கூட நீங்கள் வாங்கப்பா, உங்கள் கிருபை எனக்கு தாங்க, உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படி, எனக்கு கிருபை தாங்க, உங்கள் சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கணும், எனக்கு கிருபை தாங்க, தீமையை வெறுக்கணும், எனக்கு கிருபை தாங்க, நான் கர்த்தருக்கு பயந்து வாழணும், எனக்கு கிருபை தாங்க, கட்டளைக்கு நான் கீழ்ப்படிணும், எனக்கு கிருபை தாங்க. அப்போ காலைவேளையில் ஜெபிக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் பைபிள் வாசித்து கொஞ்சம் தியானித்து ஜெபிக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதம் உண்டு. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அப்படின்னா, 112ஆம் சங்கீதத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கு, அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். நம்ம வீட்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நம்ம வீட்டில் இருக்குமா. அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். ஏன்னா தீமை வெறுத்து வாழ்ந்துட்டு இருக்கிறாம்ல. அப்போ ஒரு முழு பைபிள் ஃபுல்லாக வாசித்ததில் எது நமக்கு கிஃப்ட் அப்படின்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். நம்ம இன்னொரு பக்கம் நம்ம ஆப்போசிட்டில் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது, நம்ம கர்த்தருக்கு பிரியமாக வாழ்கிறோமா, அதைத்தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஒரு கம்பெனியில் வேலைக்கு போன உடனே சொன்ன ரூல்ஸு, அடுத்த மாதம் சம்பளம். கவர்மெண்ட் எதை செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதம் ஃபுல்லாக உண்மையாக வேலை பார்த்துருக்குறானா அதை செக் பண்ணி அடுத்த மாதம் சம்பளம் கொடுப்பாங்க. பரலோகம் நமக்கு எப்படி கிஃப்ட் தருது அப்படின்னா, என் பிள்ளை எனக்கு பிரியமானபடி வாழ்கிறானா, என் மகா எனக்கு பிரியமானபடி வாழ்கிறாளா, அதை பரலோகம் பார்க்கு. அப்போ பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா தீமையான காரியத்தை வெறுத்துடணும். இது நமக்கு ரொம்ப சிம்பிள். முதல்ல நம்ம மைண்டில் அதை ஏற்றியாச்சு அப்படின்னா, வெளியில் புறப்பட்டு போகும்போது எதெல்லாம் தீமையாக இருக்கும், இதெல்லாம் தீமை, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்போம். அப்போ இதை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிக்கணும். முதல்ல தீமை வெறுக்கணும். ரெண்டாவது, கிருபைக்கு காத்திருக்கணுமா. கிருபைக்கு காத்திருந்தால் தான் புது பலன். அப்போ கிருபைக்கு காத்திருக்கணும் அப்படின்னா, கொஞ்ச நேரம் கையில் பைபிள் எடுத்து வாசித்துட்டு அமைதியாக உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். ஸ்தோத்திர பலி இருக்கா, ஸ்தோத்திர பலி சொல்லலாம். இதெல்லாம் நம்ம செஞ்சாலே பெரிய கிஃப்ட் தான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களோட சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும், உங்களோட வம்சம் ஆசீர்வதிக்கப்படணும், உங்களோட தலைமுறை ஆசீர்வதிக்கப்படணும், எல்லா குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னதமா செய்யணும்? கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சிம்பிளாக சொல்கிறேனே, அம்மா அப்பாவை கீழ்ப்படியணும். என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஒரு விக்கிரத்துக்குள்ளே போயிடக்கூடாது. வீட்டில் அம்மா அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். பொய் சொல்லக்கூடாது. உண்மையாக வாழணும். இதை செஞ்சாலே பெரிய கிஃப்ட். அப்போ ஒரு குடும்பம்
தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அந்த சட்டத்துக்குள்ள வந்துடணும். அதனால காலைவேளையில் இணைந்திருக்கிற குடும்பங்கள் பல சூழ்நிலை காலைவேளையில் கிளம்பிட்டு இருப்பீங்க. செம்மையானவருடைய வம்சம் செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த வம்சம் ஆசீர்வதிக்கப்படுது அப்படின்னா செம்மையானவருடைய வம்சம். அப்போ காலைவேளையிலே நம்ம ஒரு சின்ன வேத பகுதி தியானிச்சா கூட அது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக இருக்கு அப்படின்னா, செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் என்றைக்கும் நிற்கும். இப்போ காலைவேளையிலே இப்போ ஒரு 3 வசனம் நம்ம தியானிச்சிருக்கோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல எடுக்கிற தீர்மானம் என்ன தெரியுமா? தீமையான காரியம் வேண்டாம். ஏன்னா தேவனுக்கு அது பிடிக்காது. ஒரு தீமையை பார்க்க சுத்த கண்ணன். தீமையை பார்க்கவே மாட்டார். தீமையை பார்க்க சுத்த கண்ணன். அப்ப அவருடைய பிள்ளைகள் நம்ம தீமையை பார்க்கக்கூடாது. அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கணும். அதுதான் பெஸ்ட் கிஃப்ட். அந்த பெஸ்ட் கிஃப்ட்டுக்குள்ள நம்முடைய சந்ததியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுது. கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு தேவனை தேடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய லைஃப், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய growth எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வேணா என்னை பற்றி சொல்கிறேன். அது உங்களுக்கு ஒரு புரிந்து கொள்ள ஈஸியாக இருக்கும். சர்ச்சில் ஒரு 2.5 வருஷம் வேலை பார்த்தேன். அந்த 2.5 வருஷமும் இரவும் பகலுமாக சர்ச்சுக்குள்ள உட்காந்து நல்லா கையில் பைபிள் எடுத்து வாசித்துட்டு தியானிச்சுட்டு இருப்பேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வெளியில் போய் சர்ச்சில் உள்ள வேலையை பார்த்துட்டு இருப்பேன். தேவனுடைய சமூகத்தில் இருக்க 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 என் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிச்சார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் இருக்கிற பகுதியில் ஆலயத்துக்கு போகிறீங்களா? தேவனை உண்மையாக தேடுறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறீங்களா? ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா? நற்கரணை எடுக்கிறீங்களா? சர்ச்சுக்கு போகிற பிள்ளைகள் தானா? தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்குறோமா? குடும்பம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கா? இல்லை உலகத்தில் ஏதாவது ஒரு பாவத்துக்குள்ளேயோ அக்கிரமத்துக்குள்ளேயோ சிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கா? இதை ஒரு குடும்பம் கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த பரிபூரணமான ஆசீர்வாதம் வேணும். ஏன் ரொம்ப நிதானமாக பேசுகிறேன் அப்படின்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்ம இஸ்ரவேல் ஜனமா இருக்கிறோமா? நம்ம அவருடைய சந்ததியா இருக்கிறோமா? அதை நம்ம கொஞ்சம் 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 செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சில குடும்பத்திலே காலையில் ஒரு 1/2 மணி நேரம் செய்தி கேட்குறீங்க, ஜெபிக்கிறீங்க. பகல் நேரத்திலே வீணான காரியத்துக்குள்ளே எவ்வளவு நேரம் நம்ம போய் சிக்கிக்கொள்கிறோம். அதனால் வரக்கூடிய ஆபத்துகள் என்ன? அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? இதை கொஞ்சம் நார்மலாக கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்க தான் நம்ம இன்னும் எந்தெந்த காரியத்தில் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒரு செல்ஃபோனில் சார்ஜ் இல்லை அப்படின்னா 24 ஹவர்ஸில் கண்டுபிடிச்சிருந்தாங்க. செல்ஃபோன் சார்ஜ் இல்லை, செல்ஃபோன் இதுக்கப்புறம் ஒர்க் ஆகாது, உடனே அதுக்குள்ளே சார்ஜ் போட்டு உடனே ரெடி பண்ணிடுவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கும் தேவனுக்கும் நடுவில் உள்ள தொடர்பு எப்படி இருக்குது? நான் எதை யோசிக்கிறேன்? என் இருதயம் எந்த பக்கம் திரும்புது? வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? கட்டளை மேலே மிகவும் பிரியமாக இருக்கிறேனா? கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறேனா? இது மட்டும்தான் நம்ம செக்கிங். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பிளெஸ்ஸிங்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடும். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நோ டவுட். 3rd பாயிண்ட், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். இதெல்லாம் பிளெஸ்ஸிங். இந்த பிளெஸ்ஸிங் தான் நம்ம வீட்டுக்கு வேணும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம், முடிப்போம். இருக்கிற இடத்துல முடிந்தவங்க முழங்கால் படிடுங்க, கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். இந்த நாளிலும் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
எங்களை ஆசீர்வதிப்பீங்கப்பா. நாங்க உமக்கு பிரியமானபடி வாழணும். அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். தீமை வெறுக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க. உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடிய கிருபை தாங்க. உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள காத்திருக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க. இந்த நாளிலும் அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் என்று சொன்னீங்கப்பா. யாரெல்லாம் இணைந்து செய்தி கேட்டாங்களோ, ஜெபிக்கிறாங்களோ, எல்லா குடும்பமும் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் பிள்ளைகளை திருப்தியா நிரப்பி ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, பரிசுத்தாவில நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. மான் கால்களை தாங்க, காண்டாம இருந்தது பலனை தாங்க ராஜா. கழுகளைப் போல செட்டலை விரித்து எழும்ப கிருபை செய்யுங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அவங்களுடைய சந்ததி, அவங்களுடைய வம்சம், அவங்களுடைய தலைமுறை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் வரங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்து கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளையும் உடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். நல்ல எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும், கர்த்தர் கிருபை செய்யுங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போகிற சில காரியங்கள், அது எல்லாவற்றையும் மன்னித்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. வேலைக்கு போகிறாங்க, வியாபாரத்துக்கு போகிறாங்க, கம்பெனி போகிறாங்க, டிரைவிங் லைனில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, வேறு நாட்டுக்குள்ளே இருக்காங்க, பல இடத்துல வேலை பார்க்குறாங்க, எல்லாருமே உங்களுடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற குடும்பங்கள் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். தேவன் அருளிய அப்போ மினிஸ்டர் மூலியமாக யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். எங்க வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாமல் என்னென்ன காரியம், அக்கிரமமான காரியம், துன்மார்க்கமான காரியம், துரோகமான காரியம் எங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. மன்னித்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இன்னைக்குள்ள தேவைகளை சந்திங்க. கடனில் கஷ்டப்படுறாங்க, அந்த உபத்திரத்தை மாற்றி போட்டுருங்க. ஹாஸ்பிட்டலில் பலவீனத்தோடு அவசர சிகிச்சையில் ஐசியூவில் எங்கே இருக்கிறாங்களோ உங்கள் பிள்ளைகளை கற்று சந்திங்க. உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் எந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறாங்களோ உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் புறப்பட்டு போங்க. முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். கண்ணீரோடு நிற்கிறாங்க, கர்த்தர் சந்திக்கணும், கர்த்தர் சந்திக்கணும். இருதயம் ஃபுல்லா பாரம், வேதனை, காயங்கள், சொல்ல முடியாத அளவுக்கு துக்கத்தோடு நின்று கொண்டிருக்காங்கப்பா ஒரு குடும்பம். கர்த்தர் சந்திங்க, தேவ தூதரை அனுப்புங்கப்பா. உங்க பிள்ளைகளோட இதயத்துக்குள்ள என்ன பாரம் இருக்கு அந்த பாரத்தை எடுத்து போட்டுருங்க. ரிபோ ஹாலஹாசதினி கபரஹுர பரது சந்தோட்டோர பலரது. கர்த்தர் உங்களோட வருவார். லேகா லாபா கரு திரிபி கரபலஹுரது தூஹபஹாசிபி கபலஹதுரி கந்தூரபல. பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு வருகிறார். லிகா மாக்கர சந்தோரோ லாரது நாஷேபா லாரது ரகரோது லிமா லஹந்தரதுனி கந்தூரபலரது ரிபி கபலஹரது. எங்களை மன்னிச்சிருங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம் இதெல்லாம் இருக்கும், எங்களை மன்னிச்சிருங்க. உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க. எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வாதமா மாற்றித்தாங்க. பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பம் சுகம், பலன், ஆரோக்கியத்தோடு சந்தோஷமா மன மகிழ்ச்சியா தங்கியிருக்கிறதுக்கு கிருபை செய்யுங்க. புது பலனை தாங்க. எல்லா குடும்பத்துக்குள்ளையும் தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. உங்களோட ரத்த கோட்டைகளை வேலையடைங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போடுங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மேம்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென்.
தேவனுக்கு மகிமை. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் உண்டாலும் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.